பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை கூட்டணியிலிருந்து அம்னோ வெளியேறுவதாக முடிவெடுத்தால் டிஏபி கட்சி மலாக்கா மாநிலத்தில் வழங்கி வரும் ஆதரவை மீட்டுக் கொள்ளும் என்று மலாக்கா மாநில டிஏபி செயலாளரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான அலெக்ஸ் சி சு சின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மலாக்கா மாநில தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு பயணீட்டாளர் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கும் அலெக்ஸ் சி சு சின் மலாக்காவில் பக்காத்தான் பரிசான் கூட்டணி ஆட்சி அமைத்திருப்பதை அம்னோவுக்கு நினைவூட்டினார். நேற்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவரும் மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டாக்டர் அக்மல் சலே டிஏபியை மலாக்கா மாநில அரசாங்கத்திலிருந்து வெளியேறும்படி வலியுறுத்தியதும் அலெக்ஸ் சி சு சின் மலாக்காவில் வரிசானுடன் இணைந்து இருக்க வேண்டுமா அல்லது வெளியேற வேண்டுமா என்கிற இறுதி முடிவை டிஏபியின் தலைமையிடம் விட்டு விடுவதாக தெரிவித்தார். கடந்த 2021 நடைபெற்ற மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் பக்காத்தானும் பரிசானும் தனித்தனியாக தேர்தலில் போட்டியிட்டு பரிசான் 21 சட்டமன்ற தொகுதிகளிலும் பக்காத்தான் 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் பெரிக்காத்தான் 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 28 சட்டமன்றங்களில் 21 சட்டமன்றங்களில் பரிசான் வெற்றி பெற்று மலாக்காவில் ஆட்சி அமைத்தது. ஆனால் 2022 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் மலாக்காவில் உள்ள 6 நாடாளுமன்றங்களிலும் பரிசான் படுதோல்வி அடைந்ததை அடுத்து பக்காத்தானுடன் இணைந்து 26 சட்டமன்றங்கள் எனும் பெரும்பான்மையில் மலாக்காவில் ஒற்றுமை கூட்டணியின் ஆட்சி அமைக்கப்பட்டது. தற்போது டிஏபி மலாக்காவின் ஆட்சியிலிருந்து விலகினாலும் 21 சட்டமன்ற பெரும்பான்மையுடன் பரிசான் தொடர்ந்து மலாக்காவில் ஆட்சி அமைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.